கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி இல்லையா? அவர் உத்திராட நட்சத்திரம் இல்லையா? உத்திராட நட்சத்திரம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அப்படித்தானே? சரி, கார்த்திகை மகர ராசி தான் போட்டிருக்கேன் கேட்டதானே? மகர இலக்கணம். எப்படி மகர இலக்கணம் வந்துச்சு? ஏதல்ல எப்படி மகர இலக்கணம் வந்துச்சு? இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் மகர ராசி வளர்புறை கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. கேக்குதா? கையில் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர இலக்கணம். இப்போ மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது ராசி அது? 10ஆம். இப்போ 9, 10 9, 10 என்ன? அதான் காலபுருஷ தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10ஆம் வீட்டுக்கு அதிபதிகள். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அது? தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்லையா? 9, 10ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறது 9ங்கிறது உங்களுக்கு குருவா இருக்கிறாரு, 10ஆம் வீட்டுக்கு சனி இருக்கிறாரு, 10ஆம் வீட்டுக்கு @ 11 இருக்கார். இப்போ மகர இலக்கணம் மகர ராசிக்கு, அதாவது அந்த இது 9, 10 9ஆம் இடத்தை வச்சுக்கலாம். முதல்ல 9ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது, 9ஆம் பாவப்படி நமக்கு கிரகங்கள் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது, 9ஆம் கிரகம் என்பது பாக்கியசாரம் சொல்கிறோம், அது என்ன அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் கிரக சேர்க்கையை பற்றி பேசலாம் இல்லையா? அது நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம சொல்ல நினைக்கிறீங்கன்னா 9ஆம் பாவம் என்பது நமக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். பாக்கியஸ்தானத்தில் என்னென்ன வருது எதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? பாக்கியஸ்தானங்கிறது என்ன? சகல சௌபாக்கியம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பாக்கியஸ்தானங்கிறது என்ன? முதல்ல மகிழ்ச்சி. என்ன? சகல சௌபாக்கியத்தில் வரக்கூடிய முதல் சமாச்சாரம் என்பது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 5 ஏக்கர் 5 பம்ப் செட் இருக்குது, வேலை தானாக நடக்குது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நமக்கு ஈல்டு பணம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு எந்த கவலையுமே கிடையாது, ஆர்டர் போடுறோம். இது சகல சௌபாக்கியம். சில பேருக்கு இதெல்லாம் இருந்தும் கூட இந்த சௌபாக்கியம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு குருச்சந்திர ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகம், நிறைய யோகங்கள். அதில் ஒரு மனுஷனுக்கு என்னுடைய வாழ்க்கையில் 2 விதமான யோகம் தான் தேவை, அதுதான் வேலை செய்யும். மிகப்பெரிய யோகம் அதுதான். ஒன்று குருச்சந்திர யோகம், இன்னொன்று குருமங்கல யோகம். நம்ம இவர் சொல்கிற மாதிரி திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிம்பார். என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இல்லையா? என்ன சொல்றாரு அவரு? பாடுபடியா கஷ்டப்படியா நீ கும்பிட்ற தெய்வமே உனக்கு பணம் கொடுக்கலாம் கூட செஞ்ச வேலைக்கு கூலி கொடுப்பான்ல. அருமையா சொல்றாரு. தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தருங்கிறார். அப்ப என்ன பண்றாருன்னா பாடுபட்டு ஜெயிக்காதவனு இருக்கிறான். எவ்வளோ பேர் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் போக்கெல்லாம் இருக்க வாழ்க்கையில ரொம்ப சிரமங்கள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2ஆம் நம்பராகவே இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கவே முடியாது. ஆனால் அவன் மாதிரி உழைப்பாளி நீ உலகத்தில் பார்க்கவே முடியாது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், ஆனால் 2ஆம் நம்பரில் தான் இருப்பான், முதல் நம்பர் வரவே முடியாது அவரை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு? இவர் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. இந்த வாழ்க்கையில ஜெயிக்காதவனையும் திருவள்ளுவர் அந்த காலத்திலே பார்த்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அடுத்த அத்தியாயத்தில் ஊழ்வினை பயன் உண்மை சுடுங்கிறார். நான் என்ன பண்றது? உன்னுடைய தலையெழுத்து, அது நீ அனுபவிக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பாசிட்டிவ் சொல்றாரு, நெகட்டிவ் சொல்றாரு உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? எடுத்தெடுப்புலே வணக்கம் வாங்கிக்கணும், எடுத்தெடுப்புலே பாடுபட சொல்லிட்டாரு. பாடுபட்டா பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அப்போ பாடுபட்டு ஜெயிக்கிறவன் யாரு, பாடுபட்டு ஜெயிக்காதவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவன் ஜெயிக்க மாட்டான்னு வாழ்க்கையில் முடிவு எடுக்க முடியும் இல்லையா? அதுக்கு 2 விதமான யோகங்கள் வேணும். ஒன்று குருச்சந்திர யோகம், இன்னொன்று குரு மங்கள யோகம் இல்லையா? முதல்ல குருச்சந்திர யோகம்னா என்ன, குரு மங்கள யோகம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தர் 15 ஏக்கர் தோட்டம் வச்சிருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு 15,000 கடன் கேட்டீங்கன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அது புரட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு 15 நாள் பண்ணிடுவார், 1 மாதம் கூட பண்ணிடுவார். இப்போ போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? முட்டை வலி கொடுத்தான் பாரு, கரண்ட் பில்லு கட்டினா பாரு, அதுக்கப்புறம் பூச்சி மருந்து வாங்கின பாரு, ஆளு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கையில காசே இருக்காது, ஆனா 15 ஏக்கர் தோட்டத்துக்கு அவர் அதிபதி ஆகிறார். இதுக்கு பேரு குருமங்கல யோகம். அவர்கிட்ட நிலம் இருக்குது, பணம் கிடையாது. இங்க நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டி போட்டிருக்கார், ஏறக்குறைய 1 லட்சம் ரூபா வாடகை வருது அவரு. ஏன்னா அவர் வாடகை வீட்டை தான் குடியிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் என்ன கேட்பாரு? எப்போ நான் வீடு கட்டுறது? எல்லாம் சண்டைக்கு வராங்க, நீயும் சொல்ல மாட்டேங்கிற, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் எனக்கு இல்லையா? இவர்கிட்ட நிலம் இருக்குது, பணம் இல்லை. அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் இருக்கிறதுக்கு நிலம் இல்லை. இது பேர் குரு மங்கள யோகம், இது குரு சந்திர யோகம்.
இப்ப கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், அதாவது ஒரு ஜாதகத்துல வெற்றி அடைவானாங்கிறதுக்காக அட்லீஸ்ட் இந்த 2 யோகத்துல ஒண்ணு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இருக்கிற பொண்ணை சேர்க்கணும். நிலம் உள்ள ஆளை பணம் உள்ள பொண்ணோட சேர்க்கணும், பணம் உள்ள ஆளை நிலம் உள்ள பொண்ணோட சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் அந்த பணமும் நிலம் உருப்படி ஆகும். ஒருத்தர் வர 30 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிறாரு, எல்லாம் வீட்டு கடை கிடக்குது, சண்டை சச்சரவு போக்குவரத்து, அதை அனுபவிக்க முடியல, அவரால் ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கிறான்னு சொல்றாரு. என்ன நிலம் இருந்து என்ன பண்ணும், வசதி இருந்து என்ன பண்ணும், பணமா வச்சிருக்க கூடாது, நிலமா வச்சிருக்க கூடாது, பணமும் நிலமும் வேணும். அப்போ ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் பார்க்கணும். 9ஆம் பாவங்கிறது இந்த இடத்துல அந்த பாக்கியசான்னு சொல்றேன். இதுதான் பாக்கியம், சகல சௌபாக்கியம், குழந்தை குட்டிகளோட ஆரோக்கியமா நம்ம நிலமும் பணமும் இருந்து அனுப்பிச்சோம்னாக்கா நம்ம சந்ததிக்கே அது வாழ்த்து கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அது புண்ணியமும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த புண்ணியம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த கிரகம் இருந்தால் அது புண்ணியம். புண்ணியம் நம்மளை தேடி வரதா, நாம புண்ணியத்தை தேடி போறதா, இல்லை தானாமே எதேச்சியா அதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. 9ஆம் பாவத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் 9ஆம் பாவத்துல இருந்தா அவர் எப்படி பாரு, அவரும் அவங்க தந்தையும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 9ஆம் பாவத்துல ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் 9ஆம் பாவத்துல அவருக்கு சுக்கிரன் இருந்தா, அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தா, இன்னும் கொஞ்சம் சூப்பர் பார்வை இருந்தா, அவர் என்ன பண்ணுவாரு, சகல சௌபாகியத்தை அனுபவிக்கூடிய யோகத்தை பெற்றவர். அவர் தான் புண்ணியசன். எப்படி இந்தியா மணி என்ன இதுதான் டைம், 8 மணிக்கு வர சொன்ன சக்திபூர் கஷ்டப்பட்டு தனியாக வராது. சரி, ஓகே. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சி தான் முக்கியம், வேற உள்ள எல்லாம் போக வேண்டாம். மகிழ்ச்சிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குது வாழ்க்கையில அப்படிங்கிற புண்ணியம் ஒருத்தர் கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட நிறைய சொத்து பத்து போக்குவரத்துலாம் இருக்கும், அவரு பர்சனலா பப்ளிசிட்டி பண்ணி தானம் பண்ணுவார். ஒரு சில பேர் சொல்லவே மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்க போர்டு போட்டு விளம்பரம் பண்ணி அன்னதானத்தை, தம்பி பாருங்க அவன் பாத்தீங்கன்னா டெய்லி அன்னதானம் பண்றாரு, குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்கு கொடுக்குறாரு, பல பேர் நிதி உதவி பண்றாங்களா? நீங்க எதை பண்ணீங்களா? குறைஞ்சபட்சம் எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? இவரும் வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரும் சேர்ந்து அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் சாதம், தயிர் சாதம் போக்குவரத்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 வரைக்கும் அது முதல் வேலையை அதை செஞ்சுட்டு அது என்ன பண்றாங்க, இல்லாத எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தம்பி அவன் சொந்த வேலையை பார்க்கலாம். இப்ப இவர் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, யார்கிட்டையும் சொல்லல, அவரு நமக்கு அறிமுகப்படுத்தல, அவர் பப்ளிசிட்டி பண்ணல, ஆனா அவருக்கு எதாவது தோணுது செய்யறாரு. இது அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது நமக்கு, ஆனா அந்த எண்ணம் வந்திருக்குது, தம்பி செய்யறான். ஸோ அதனால இவன் குடும்பத்தாருக்கு அந்த புண்ணியமானது வேற வகையில போய் செய்யணும். புண்ணியம் செய்யறாலும் இங்கே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், போர்டு போடுறேன், அன்னதானம் வழங்கப்படும், இந்த ட்ரஸ்ட் சார்பாக அன்னதானம் வழங்கப்படும் சொல்லி சொல்றேன், அல்லது உதவி செய்யப்படும் சொல்றேன், ஒவ்வொரு உதவி செஞ்சுட்டு பப்ளிசிட்டி போடுறேன், போட்டோ எடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் தகவல் சொல்றேன். இது புண்ணியம் கிடையாது, இது புண்ணியம் கிடையாது. அப்ப புண்ணியம் பண்ணுங்கிற எண்ணம், புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். உங்க ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவத்துல சனி இருந்தால் அவர் பாத்தீங்கன்னா, அல்லது 9ஆம் பாவத்தை சனி பார்த்தால் அவர் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர் அன்னதான பொறுப்பாக இருப்பாரு, ஒருபோதும் அவர்கிட்ட சொல்லிக்க மாட்டார். அந்த காலப்புருஷ தத்துவப்படி 9-10 சனி இருந்தாலும் அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த உதவி சின்ன சின்ன உதவியாக கூட இருக்கலாம், போக்குவரத்துக்கு செலவு பண்ணலாம், டீ காபி வாங்கி கொடுக்கலாம், போண்டாவோட வாங்கி கொடுக்கலாம், அவரை வழியில கூட்டு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பர் காலையில பார்த்தேன், அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் புதன் சந்தை, அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாராமா, அவரு 2 வீலர்ல வந்தாராம், அவர் கூட்டிகிட்டு இங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டார் 10 கிலோமீட்டர். அதை சொல்றாரு, நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தேங்க, நான் இங்க இறக்கி விட்டேங்க, அவரை இது அன்னாடு யாராவது கூட்டிகிட்டு போயிட்டார். இது நடைமுறை ஒரு சமாஜம். போறாங்க, சார் வரீங்களா, உட்காருங்க, அங்கதான் நான் போறேன், நான் போற வரைக்கும் இறக்கி விடுறான். இதை அவர் என்ன பண்றாருன்னா, அந்த எல்ஐசி மீட்டிங்ல அவர் 10 சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் சும்மா கிடையாதுங்க, நான் ஒருத்தர் வந்தாரு, அவரை நான் கூட்டிட்டு இறக்கி விட்டேங்க. அப்ப அவருக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு செல்ஃபிஷ் இருக்கு, அதான் பரந்த மனப்பான்னு சொல்ற பாருங்க. அது 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 9ஆம் பாவத்துல ஒரு ஜாதகத்துல சனி இருந்தால் அவர் பாத்தீங்கன்னாக்கா, அவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அவரு தான் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டே இருப்பாரு, அதுவும் புண்ணியம் தான். இப்ப இங்க இருக்காரு குரு, 9ஆம் காலபுருஷ சக்கரத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு குரு சனி. இப்போ இன்னைக்கு 8% கும்பத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குருவும் சனியும் சேர்ந்தா குரு சண்டால யோகங்கிறான். இதை இந்த ஜாதகத்துல குரு அந்த இடத்துல வந்துச்சுன்னா நீச்சமாயிடுறாரு.
இப்போ குரு நீச்சமா எடுத்துக்கிறதா, நீச்ச நிவர்த்தியா எடுத்துக்கிறதா, எப்போ அந்த குரு நீச்சமாகறாரு, எப்போ புண்ணியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கேட்டீங்கன்னா, அந்த 9ஆம் பாவம், அதாவது மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல குரு இருந்தா அவர் நீச்சம் அடைவது கிடையாது. இப்ப இங்க என்ன நீங்க யோசனை பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்காக 2 ஜாதகங்கள் வருது. இப்போ வந்து மிதுன ராசிக்காரனுக்கு மகர ராசி வருது. மிதுன ராசி மகர ராசி வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சஷ்டாசகம்னு சொல்லி இன்னைக்கு புதுசாக பொருளை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி சஷ்டாகம் பார்த்து நீங்க கல்யாணம் முடிச்சீங்கன்னா கல்யாணமே பண்ண முடியாது உங்களால். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனுஸ்தானாதிபதி உங்களுக்கு யாரு? சந்திரன். அந்த சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அந்த நீங்க கட்டிக்கக்கூடிய அந்த பொண்ணோ அல்லது உங்களுக்கு நண்பராக வரக்கூடியவனோ பார்ட்னராக வரக்கூடியவனோ மகர ராசிக்காரனா இருந்தா அவன் மூலியமா உங்களுக்கு பணம் வரும். அப்போ உனக்கு சந்திராசிரமம் என்பது கிடையாது. நான் சொல்றது கரெக்டு தானே? சக்தி ஒரு கரெக்ட் சொல்லிட்டாது. அப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப மிதுன ராசிக்காரனுக்கு யாரு? தனஸ்தானாதிபதி சந்திரன் அல்லவா? அந்த சந்திரன் திருவோண நட்சத்திரக்காரன் அல்லவா? அவன் ஏன் பணம் கொடுக்க மாட்டான்? உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டானா? அப்போ அவனுக்கு சந்திராஷ்டிரமம் என்பது கிடையாது. அந்த சந்திராஷ்டிரமத்தில் பணம் வரும். இன்னைக்கு தான் பணம் வந்துச்சா உங்களுக்கு? அவருக்கு முடிஞ்சிச்சு. சரி, இந்த அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியா ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கூடாத ஒரு கிரகம் சூரியன். அது வந்து தகப்பனாருக்கு ஆகாது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தாலும் காரகத்துவ கிரகம் அது தகப்பனாருக்கு ஆகாது. தகப்பனாருக்கு ஆகாதுன்னா அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு சூரியனும் சனியும் சேர்ந்து 9ஆம் பாவத்தில் இருந்தா அந்த பையன் குழந்தை பிறந்து 10 ஆண்டு காலத்துக்குள்ளாக அவன் 10 வயசுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு மாரகம் இருக்கும். சூரியனும் சனி சேர்ந்து 9ஆம் பாவத்தில் இருந்து அவருக்கு அது சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி, அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க தகப்பனாருக்கு மாரகமோ மாரகத்துக்கு நிகரான கண்டமோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? சரி, 9ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கார். அது 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறார் ஆல்ரெடி. இது பேர் குரு சந்திர யோகம். அடிக்கடி நம்ம சக்தி குரு சொல்றாரு, ஓடி போனவனுக்கு 9ல குருங்க. ஓடி போனவங்க எல்லாத்துக்கும் 9ல குரு இருக்கா? குரு இருக்கிறவங்க எல்லாமே ஓடி தான் போயாகும். வேற வழி கிடையாது. வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளியூர் போகலாம். அதில் இப்போ பாருங்க, ஒரு பையன் சீட் நடத்திட்டு ஊரை விட்டு ஓடி போகலாம், நகை கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு போகலாம், கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு போகலாம். இப்போ 9ல குரு வந்தா ஒரு தகப்பனாருக்கோ அல்லது அந்த ஜாதகனுக்கோ ஊரை விட்டு வெளியே போக சொல்றது. அந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்குள்ளான காரணங்கள் அதுக்கு வருஷமே தயாராகிடும். காரணமும் ஏற்றுக்க முடியாது. அது வெளியே போறது உறுதி தான். காரணம் நாமள உருவாக்கிறது தான். 2 பேரும் சண்டை கட்டிட்டு ஏதாவது காரணம் சொல்ல தான் செய்வான். அது சண்டை கட்டிக்கிறான்னா சண்டை கட்டிக்குவான், அவ்வளவுதான். அவன் காரணம் சொல்றது காதுல வாங்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உருவாக்கும். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவத்தில் குரு இருந்தா கண்டிப்பா அவர் ஜாதகத்துல வந்து அவர் வரும்போது நீங்க சொல்லிவிட வேண்டியதான், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம்ல. இல்ல கடைசி கட்டத்தில் இருக்குது, இன்னும் 2 மாசம் இருக்கு அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்காக. அப்ப என்ன பண்ணுவாரு, என்னங்க ஓடி போயிட்டு வந்தீங்களா, வெளியூர் போயிட்டு வந்தீங்களா, பணப்பிரச்சனையா? ஒரு ஜாதகத்துல வந்து என்ன லக்னம், மகர லக்னம் போட்டோம். 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் லக்னத்தில் இருக்கார் ஜாதகத்துல. இப்போ வந்து ஒருத்தரை நீங்க பார்க்க போறீங்க, அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பார். இன்னைக்கு கோச்சார லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி எது உட்கார்றாருல, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரோ உங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்றவரு, ஜாதகம் பார்க்க வர்றவரு அந்த சட்டையை போட்டிருப்பாரு. அப்படி அந்த சட்டையை இன்னைக்கு நினைச்ச மாதிரி போட்டு விட்டாருன்னா நீங்க சொல்றது பூராமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறாருன்னு அர்த்தம். பிரசன்னம், இது கோச்சாரம் பிரச்சனை சேர்ந்து வருது. ஸோ அதனால 9ஆம் பாவத்தில் குரு இருந்தால் அவர் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த குரு பேச்சாக நேரத்துக்கு வந்தாலும் போயிட்டு வந்துட்டார்னு அர்த்தம். அல்லது அவர் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றது நல்லது. 9ல குரு இருக்காரு, அரசு ஊழியர் வராரு, நம்ம ராமசாமி சார் மாதிரி டிரான்ஸ்ஃபர்னா வாங்கிங்க சார். இவர் ஹெட் மாஸ்டர் இருந்தா இவர் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாரு? இவர் லீவ் போட்டு கோயில் வேலை போக வேண்டியதான். அது கோயில வேலை இருக்குதோ இல்லையா, போயிட வேண்டியது. அப்ப இந்த சந்திரன் என்ன பண்றாரு, 9ஆம் பாவத்துல சந்திரன் டிராவல் பயணங்களை கொடுக்குறாரு. அவர் கடல் கடந்து போறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 9ஆம் பாவத்தில் இருக்கிற சந்திரன் பிசினஸ் ரீதியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாரு. அதாவது கடல் ரீதியான வணிகங்களை கொடுக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்ல டெவலப் ஆயிடுவாரு.
சரி, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சனி வந்து உங்களுக்கு 11 கும்பத்தில் இருக்கிறார், காலபுருஷத்துக்கு 11 இருக்கார். இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியே சனியை 2ல் இருக்கார். மகர ராசிக்கார ஒருத்தர் வரார், அல்ல மகர லக்னக்காரர் வரார். அவருக்கு ஜனன காலத்தில் 2ல் சனி இருக்கு. 2ல் சனி இருக்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி எப்படி இருக்கும், அடிப்படை கல்வி எப்படி படிப்பார் அவர். அப்புறம் செகண்டரி போவார், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி போவார், அதுக்கப்புறம் காலேஜ் போவார். அது பிரைமரி கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10வது வரைக்கும் மகர லக்னக்காரருக்கு 2ல் சனி இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்த 2ல் சனி இருந்தாலும் அவர் கல்வி எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க ஜெய். சுமாராக இருக்குமா நல்லா இருக்கும்? சுமார் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் அவருடைய அடிப்படை கல்வி ஆவரேஜ் மந்தமான கல்வியாக இருக்கும். அதான் பாயிண்ட். இப்போ எதுக்காக சொல்ல வரோம்னா, அவன் 10வது வரைக்கும் தள்ளிட்டு போயிருக்கேன், 10வதுக்கு மேலே நல்லா படிப்பாரு அவசியம். இதாங்க பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. விஷயத்தை அவர் சொல்லணும், பார்த்த மாத்திரம் சொல்லிப்பலாம். ஆனால் இன்னைக்கு படிக்காம யாரும் கிடையாது, எல்லாரும் படிக்க வைக்கிறான் இல்லையா? எப்படியா தம் கட்டுறோம், முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டுறோம், தள்ளிட்டு போறோம். இப்போ அது வரைக்கும் 10th 12th ஹையர் செகண்டரி விட்டுருக்க, 10th வரைக்கும் பிரைமரி செகண்டரி வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் உயர்கல்வி நல்லா படிச்சுக்காரு, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் எல்லாம் எம்எஸ் படிப்பாரு, எம்டி படிப்பாரு, வெளிநாட்டில் போய் படிப்பாரு, நிறைய படிப்பாரு. அப்போ அடிப்படை கல்வி அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, அதே மகர லக்னக்காரருக்கு இந்த லக்னாதிபதி சனி 3ல் இருக்கார். லக்னாதிபதி சனி 3ல் இருக்கிறார். காலபுருஷத்துக்கு 12. சனி வந்து இங்கே இருக்கார். அந்த ஜாதகத்தில் 1996 பிறந்தவங்க இருப்பாங்க, 1966 பிறந்தவங்க இருப்பாங்க, 1957 பிறந்தவங்க இருப்பாங்க. இப்போ அந்த ஜாதகத்தில் வந்து அவனுக்கு இது அந்த சனி 30 வருஷத்துக்கு ஒருத்தருக்கியா, நாளைக்கு வந்துட்டார் இல்லையா? இன்னைக்கு 27 வயசு. 1997 பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்துருவாங்க, 94 95 பிறந்தவங்களுக்குலாம் வந்துருவார்ல. இப்போ அந்த சனி கேது சேர்க்கையா இருக்கு. 96 97 பிறந்தவங்க எல்லாருக்கும் சனி கேது. அவன் பூரா பார்த்தீங்கன்னா பயங்கரமான கெட்டிக்காரனா இருக்கும். சனி கேது சேர்க்கையா அந்த மீனத்தில் இருக்கிற பசங்க 96 97 பிறந்தவங்க எங்கள் ஜாதகம்லாம் வரும், நிறைய கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்குது. இது எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான கல்வி, சாதாரண கல்வி கிடையாது. ஒன்று மருத்துவம், அது மருத்துவம் சாருடைய கல்வி, அல்லது பிஇல எம்டெக்கு, அதுக்கப்புறம் பிஹெச்டி, இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கிறான். இது என்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை எவ்வளோ துலா லக்னமாக இருக்கு. இந்த துலா லக்னத்துக்கு 6ல் போயிடறாரு அவர். 6ஆம் பாவங்கிறது அவனுக்கு இளமையிலேயே 21 வயசுல வேலை கிடைச்சது, வேலைக்கு போகிறார். 6ல் சனி, 6ல் குரு, 6ல் சுக்கிரன். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா 22 வயசுல வேலைக்கு போயிடுறான். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னாக்கா 27 வயசுக்காரன் அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறான். இப்போ 21 வயசுக்காரன் என்ன பண்ணுறான், இவனோட 40,000 சேர்த்து வாங்குறான் சம்பளம். இந்த டெக்னிக், இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஓரலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் மகர லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் சனி இருந்தால் அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி, தைரியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஜயம், ஒரு காரிய சக்ஸஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கம்யூனிகேஷன். இவர் ஒரு படிக்கிற பையனாக வந்தாலும் வச்சுக்கேன், அந்த லக்னாதிபதி 3ல் இருக்கிறதுனால அவனுக்கு படிப்பு என்ன கொடுக்கலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தமான கல்வி கொடுக்கலாம். எது கம்ப்யூட்டர் சயின்ஸு, அந்த இசிஇ, பிடெக், ஐடி இப்பெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட லைனில் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வியை கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த கல்வியில் அவர் ஜெயிச்சிருவார். 3ஆம் பாவத்தில் சனி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவர் கொஞ்சம் தைரிய குறைவான ஆளாக இருப்பார். எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்ய மாட்டார். அவருக்கு தூண்டுதல் வந்துக்கிட்டே இருக்கணும், யாராவது ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு நல்ல சிறப்பான ஆளாக இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த செய்யக்கூடிய காரியத்தை வெற்றி அடைய வச்சிருவாங்க. 3ஆம் பாவங்கிறது இசையும் கூட, இயலிசை நாடக நாட்டியம் சொல்ல முடியும். 3ஆம் பாவத்தில் சரி இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன இயலிசை நாடக நாட்டியத்தில் ரொம்ப பிரமாதமான ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஜெயிக்க முடியும். அதுக்கு 5ஆம் பாவம் கனெக்ட் ஆகணும். 5ஆம் பாவம் உங்களுக்கு வலுவாக இருந்துச்சுன்னா இந்த 3ஆம் பாவத்தை செய்யக்கூடிய அந்த கைத்தொழில், அல்லது வந்து உங்களுக்கு அந்த நாட்டியம், இயலிசை நாடக நாட்டியம் 5ஆம் பாவம் மூலியமாக ஃபேமஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறீங்க அப்படிங்கிறத அந்த குருச்சந்திரன் குருமகளை யோகம். இது 3ஐயும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எத்தனாயிரம் கோடி ஒரு சம்பாதிப்பாரு கண்டுபிடிச்சிடலாம். கேட்டுதானே தம்பி? அதுக்கு பிற்பாடு 4ல் வரார் சனி. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி நீச்சமா இருக்கிறார். 4க்கு 4 சந்திரன் நீச்சமா இருக்கிறதா வச்சுக்கோ, விருச்சிக ராசியா இருக்கார். இதுல வந்து மகர லக்னம் மகர ராசியா இருக்கார். ஒரு ஜாதகத்துல ஒரு மகர லக்னத்துக்கு அந்த அஷ்டமாதிபதி சூரியன் நீச்சமா இருக்கார், ஐப்பசியில் வந்திருக்கிறார். இந்த கடக ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி அவருக்கு நீச்சமா இருக்கிறார். அவர் பொருத்தம் பார்க்கறத கொண்டு வராரு. என்ன சார் இத்தனை கிரகங்கள்ல நீச்சமா இருக்கு, இது ஆயுள் கம்மி தானே. அவர் பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வரார், நீச்சம் தானே அப்படின்னாரு. என்ன இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆயுள் கம்மியா இருக்குது, படிப்பு சரியா இல்லை, எல்லா கிரகங்களும் நீச்சமா இருக்குது,
எப்படி சக்ஸஸ் ஆக முடியும்? என்ன வயசு? 24 வயசு. பொண்ணு என்ன பண்ணுது? விப்ரோவில் வேலை பார்க்குது. எவ்வளோ சம்பாதிக்குது? 40,000 சம்பாதிக்குது. உங்கள் பையன் என்ன சம்பாதிக்கிறான்? 20,000 சம்பாதிக்கிறான். அப்போ இத்தனை கிரகங்கள் நீச்சமானதுனால நீங்கள் தவறாக இப்போ நிறைய அந்த யூடியூப்ல, இந்த புக்கில், பேப்பரில் அவங்க பாட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்படி எழுதி எழுதி குழப்பிக்கிட்டே இருக்கு. விஜயன் கொஞ்சம் ஒதுக்கிட்டாராக்கணும். விஜயன் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். நாங்கள் போகிறதில்ல. நாங்களாம் எப்பயோ ஒதுக்கிட்டோம். அவருக்கு பட்டாதானே தெரியும். அவர் துலால கணக்காரர். அப்படிதான் போய் மோதினா தான் தெரியும். ஜனவரி மாதம் சஷ்டியப்த பூர்த்தி பண்ணுறாரு சார். அவர் 60 வயசு அவருக்கு. ஜனவரி மாதம் விருந்து அவரு தான். நினப்பு வச்சுக்க. ஜனவரி 24ஆம் தேதி நம்ம விருந்து கொடுத்தாங்க. பாராட்ட தெரியும் சார். இப்போ சஷ்டிய பூர்த்தி பண்ணியிருக்கு சார் அவருக்கு. அவர் ஜனவரியிலே கொடுத்தாலும் சரி, பிப்ரவரியில் கொடுத்தாலும் சரி. ஆமாம், பிப்ரவரி எங்களுக்கு ஆண்டு விழா வருது. ஆளை கலந்துக்கலாம் செய்வீங்களா? கண்டிப்பாக சார். சொன்னேன். சும்மா சத்தம் போட்டாலும் செஞ்சிருவார் சார். ஒன்றும் பிரச்சனை. அப்பளப்பான்னு சத்தம் போடுவார். நல்ல மனுஷன். ஸோ அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்பயே சொல்லியாச்சு. நீங்கள் தான் சாட்சி. அது குறைஞ்சபட்சம் அந்த செலவில் ஒரு அட்லீஸ்ட் 50% ஆகுது அவர் வந்து எடுத்துக்கிறார். சேதனத்தை போய் வாங்க வாங்க புரியுவா? சரி. அப்போ என்னன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருந்தாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நீச்சமாக இருந்தாலும் அவர் பலவேறு தொழிலை செஞ்சுட்டே இருப்பார். தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பார். லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரா? இப்போ அவர் சொல்லுவார், நாடி விதிப்படி சொல்வார். நான் சொல்லுவேன், அந்த ஏரிய நட்சத்திரம் என்ன பாருங்க, சார பலம். அஸ்வினியா, பரணியா, கிருத்திகா பாருங்க. அஸ்வினியிலிருந்து கேதுவை பாருங்க. கேது நல்லா இருந்தால் அது சனி நீச்சமாலும் எடுத்துக்க. பரணியில இருந்தால் என்ன பண்ணுவார்? படிப்பார், நல்லா படிப்பார்னு எடுத்துங்க. கிருத்திகையில இருந்தால் என்ன பண்ணுவார்? முரண்பாடான கருத்து உள்ளவராக இருப்பார். சொல் பேச்சு கேட்க மாட்டார். நாத்திக குணம் உள்ளவராக இருப்பார். கருப்பு சட்டை போட்டுப்பாருன்னு சொல்லுங்க. அந்த சனி எங்க இருக்கிறாரோ அந்த சனி நிச்சயம் ஆயிட்டாரா, நிச்சயம் நிவர்த்தி ஆயிட்டாரா, எந்த அளவுக்கு அவர் நிச்சயம் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பலனை சொல்லும் போது இங்க லக்னாதிபதி ராசியாதிபதி சனி நிச்சயம் ஆயிட்டாரு, ஸோ அதனால அவர் ஆள் இல்லை, அப்ஸ்காண்டிங் ஆயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அந்த ஜாதகத்தை தெளிவா தெரிஞ்சு. ஜாதகத்தில் நிறைய முரண்பாடு உண்டு. ஒரு இடத்துல ஆமாமோ, ஒரு இடத்துல இல்லாமோ. அதே ஜாதகத்தில் ஒரு இடத்துல முடியுமோ, ஒரு இடத்துல முடியாதுமோ. அது எந்த விஷயத்த எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணுங்கிறதா ஜாதகம். இது என்ன சொல்ல போனோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஜாதகம். நம்ம அனுபவம் இருக்கு பாருங்க, அனுபவம் தான் ஜோதிடம். தென்னரசு அடிக்கடி சொல்றாரு, உன் ஜாதத்தை பார்க்க வேணாம், நான் சொல்றேன் உங்க ஜாதத்தை பார்த்துக்கு. ஏன்னா தென்னரசு என்னன்னா அவரை ஜெயிச்சிடக்கூடாது, அதுக்கோசரம் அவர் சொல்றாரு, அடுத்தவன் ஜாதத்தை பாரு, உன் ஜாதத்தை பார்க்க. உன் ஜாதத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்தது வாழ்க்கையில. நீ கணக்கு போடு, நீ பிறந்த தேதியிலிருந்து கணக்கு போடு, என்ன நடந்த வாழ்க்கையில பாரு, யார் சப்போர்ட் பண்ணாங்க, என்ன படிச்சா, என்ன செஞ்சுன்னு பாரு. அடுத்தவன் ஜாதத்தை பொய் கூட சொல்லலாம். அடுத்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜோதிடம் இந்திய அரசால அங்கீகாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நம்மகிட்ட ப்ரூஃப் கிடையாது. பார்ட்டியை உட்கார வச்சு தான் ஜாதகம் சொல்றான். அவர் பொய்யும் சொல்றான், நிஜமும் சொல்லலாம். நமக்கு தெரியுமா? அது ஏற்றுக்க மாட்டேங்கிறான். கோர்ட்டோ கவர்மெண்ட்டோ அது அந்த அந்த இது சொல்றது என்ன சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ அது ஏற்றுக்க மாட்டேங்கிறான். பொய் சொல்லுவாரியா? எப்படி நம்புறது? நீ எழுதி கொடு, எழுத்தாலும் எழுதி கொடு, வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள்லாம் அவர் எழுதி வைக்க சொல்லு, அவர் போனதுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறார். ஸோ அதனால இந்த துறை ஜோதிட துறை அப்படிங்கிறது கிடையாது. ஜோதிடத்தை அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணல, இது தொழிலாக ஏற்றுக்கல. தொழிலை ஏற்றுக்கிறதுங்கிறது பரவாயில்ல தான் நமக்கு. ஏன்னா இப்போ சக்தி குருலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்துக்கு 500 ரூபா வாங்குறாரு, ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவருக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி போட்டுருவாங்க, இன்கம் டாக்ஸோட போட்டுருவாங்க. அதனால இந்த துறை அப்படியா? சரி சரி சரி. நான் பேன் கார்டு வச்சிருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் கட்டினேன், இப்போ கட்டுறது கிடையாது. ஐஃபோன் வாங்கிட்டேன் நான் ஒரு ஆடிட்டை பிடிச்சி. ஸோ அதனால இவரை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் ஆயிருந்தா இதுக்கு ஜிஎஸ்டியும் உண்டு, இன்கம் டாக்ஸ் ஐடியும் உண்டு. என்ன சொல்ல போனால் கமர்ஷியல் டாக்ஸ், புத்தகம் வாங்குறீங்களா, கமர்ஷியல் டாக்ஸும் உண்டு, சிஎஸ்டியும் உண்டு. அதனால நீங்க அதெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்னைக்கு அங்கீகாரம் பண்ணலையோ அன்ன வரைக்கும் நமக்கு ஜோதிடத்து வரைக்கும் கவலை இல்லை. அங்கீகாரம் பண்ண உங்க மேல கேஸ் போடுவோம். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம அங்கீகாரம் தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய கஸ்டமர் இன்னைக்கு ஒரு டிக்கெட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் நம்ம அங்கீகாரம் பண்ணான், அதான் ஜோதிடம். நான் நல்ல ஜோதிடம், நான் செந்திர ஜோதிடம் யார் சொல்லணும்? உங்கள்கிட்ட வந்துருக்கிற கஸ்டமர் சொல்லணும். எனக்கு நானே சொல்லிக்கூடாது, எனக்கு தெரியாது, எனக்கு பாய்தான் தெரியும். என்னை விட பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இல்லை சில நேரங்களில் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் போர்டு போட்டுக்கிட்டு 10 டாக்டர் உட்காந்துருப்பாங்க. எல்லாமே எம்பிபிஎஸ் டாக்டர் தான், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான். ஆனால் யாரோ ஒரு சில பேருக்கு தான் நம்ம டோக்கன் வாங்கிட்டு மணிக்கெல்லாம் உட்காந்துருப்போம், மணிக்கணக்கில் உட்காந்துருப்போம். ஏன்? இதுப்புறம் ஒரு டாக்டர் பார்ப்போம், சுப்பிரமணிய டாக்டர் இருப்பாரு, அவர் சும்மா தான் உட்காந்துருப்பாரு. அவர் எட்டி பார்ப்பான், பார்த்து இங்கே பார்ப்போம், 40 டோக்கன் தான் சார், போது போயிடுச்சு, இன்னும் 10 தான், இங்கே தான் போக மாட்டோம்.
என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் படிக்கும் போதே டாக்டர் ஆகணும்னு அவர் ஜாதகத்தில் எழுதியிருக்குது. அவர் படிச்சாரு, கைராசி டாக்டர் ஆகிட்டார். நான் பணம் கட்டி டாக்டர் ஆனேன், ஏன்னா கைராசி டாக்டர் கிடையாது, அதனால என்கிட்ட பேஷண்ட் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு டாக்டர், ரொம்ப பெரிய டாக்டர் தான், அவர் 10 இடம் மாத்திட்டார். அவர் கிளினிக் நடத்த முடியல சார். சும்மா எம்பிபிஎஸ் எம்எஸ், சாதா டாக்டர் கிடையாது, அருமையான டாக்டர், நல்ல மனுஷன், நண்பர். என்னையா மோசமான, என்ன ஏன் மோசமான ஆள் இருக்கிற, கரெக்டாகவே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு தொழில் சரியாக வராது சார், நீங்கள் படிச்சுட்டீங்க, அதனால் எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பாருங்கள், பணம் வாங்கி. இப்போ அது மாதிரி அவர் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா, எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணுறாரு. எல்லா டெலிவரியும் அவர் தான் பார்ப்பார், சர்ஜன் எம்எஸ். அந்த எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கனாலும் இவர் வந்துடுவார். சர்ஜன் கரெக்டாக அனஸ்தீசியா பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிவரி ஆப்ரேஷன் குழந்தை எடுத்து கொடுத்துருவார். ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன, டாக்டராக இருந்தாலும் என்ஜினியராக இருந்தாலும் உங்களுக்கு யோகம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ அந்த சனி நீச்சம் உள்ளவங்க தான் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. சனி நீச்சமாட்டி எதிரக்கூடாது. அந்த சனி நீச்சம் உள்ளவங்களும் ஜெயிக்கக்கூடிய சக்தி நிறையா இருக்குது. லக்னாதிபதி, ராசியாதிபதி அங்கே வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் சனி போகிறார். இந்த சனி நட்பானவர், ஏன்னா அவருக்கே தர்மகர்மதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனி, அவர் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், 1 2 3 4 5 5ஆம் பாவம், 5ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடு, 5ஆம் பாவத்தில் சனி இருப்பார். இவருக்கு என்ன மாதிரி குழந்தைங்க பிறக்கும்? இங்கே தான் இவர் தான் வலுவாக இருக்கிறார். இவர் ஒய்ஃபை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவளை சேர்க்க வேண்டாம். இப்போ இங்கே என்ன குழந்தைங்க பிறக்கும்? கல்யாணம் பண்ணுறத வராரு. இந்த ஜாதகத்தில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தை என்னவா இருக்கும்? அப்புறம் அடுத்த குழந்தை, அடுத்தடுத்து பெண் குழந்தை தான் பிறக்காம 5 பெண் குழந்தைக்கு பிற்பாடுதான் ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும். 5 இந்த காலத்தில் வச்சுக்குவாங்களா? தியாக 5 குழந்தைகளை வச்சுக்குவீங்களா? தம்பி, நான் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண போகிறோம். 2ஆ? சரி சரி, அவர் 2 போதுங்கிறாருங்க. அடுத்த 6 மாதம் அவர் கல்யாணம் ஆக போகுது. அவரும் நம்ம சங்கத்துக்கு விருந்து பண்ணுவார், தியாகராஜ். என்ன தியாகதே கரெக்டு தானே? ஸோ ஆகையினால உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரசாரம், பூர்வீக சாரம், புண்ணியம் கிடையாது, புண்ணியம் தான் 9. பூர்வீக சாரம், புத்திரசாரம், புத்திசாரம். இந்த ஜாதகத்தில் இதோட கனெக்ட் ஆகிறான்னு வச்சுக்க, ராகு 5ஆம் பாவத்தில் ராகு கனெக்ட் ஆகிறாருன்னா இவங்ககிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு. அந்த அவங்க எப்படி இருப்பாங்க? அவன் சைக்கோவாக இருப்பான், சொல்கிற பேச்சு கேளாதவனாக இருப்பான். அவனை தான் கூப்பிட்டு போய் நம்ம பேய் ஓட்டுறது கொல்லிமலையில். பேய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 5ஆம் பாவத்தில் அந்த 5ஆம் பாவாதிபதியோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு சேர்க்கை ஆனால், அந்த ராகு திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் ராகு புத்தியோ வரும்போது அவர் மனநிலை பாதிக்கும். அதான் சார் பேய்ங்கிறீங்க, அப்படி தானே? அதான் பேய் பிடிச்சின்னு சொல்கிறோம்ல ஊருக்குள்ள. இப்போ ஆம்பளைக்கு சொல்ல மாட்டான், பொம்பளைக்கு தான் சொல்லுவான். என்ன பொம்பளை தான் எதுவும் பேச மாட்டான்ல. ஆம்பளை கூட்டு போய் பேயை ஓட்ட முடியுமா? இங்கே பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா பேய் ஓட்டுறவன் ஆம்பளை. பொம்பளை இங்கே பேய் ஓட்டுருக்கா? தியாக பார்த்துருக்கீங்களா? தம்பி, ஆனால் பேய் இருக்குதா இல்லையாங்கிற வார்த்தைக்கு பேய் இருக்குது, உண்மைதான். ஆனால் இருக்குது, ஆனால் என்ன சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கிரகம் உள்ளவங்களுக்கு நான் பேய் பிடிச்சிக்கின்னு சொல்லிவிட்டு இப்ஸை பண்ணி பணத்தை வாங்கி பேய் ஓட்டுறாங்க பாருங்க. அந்த டைம் முடிகிற வரைக்கும் இலக்கியம் கொடுப்பாரு, உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல ராகுவ சுக்கரனை பயிற்சி ஆகிட்டா அது சரியாக போயிடும், டாக்டர் முடிஞ்ச போச்சு. ஒடியில நம்ம சாமியார்கிட்ட போய் பேயை ஓட்டதுக்கு அப்புறம் தாங்க கரெக்டாக இருக்கு. இப்போ சாமியார் ஃபேமஸ் ஆயிடுறாரு. யோகத்தினுடைய ரகசியமாக தான் சார். என்னைக்கு டைம் முடியுது, என்ன சமாச்சாரம், உங்களுக்கு எந்த நோய் நொடி, எப்போ நோய் வரும், எப்போ நோய் தீரும் உங்களுக்கு தெரியுமில்ல. நோய் நாடி நோய் முதல் நாடி சொல்கிறார் இல்லையா? இப்போ நோய் வரும் காலம் உங்களால் அறிய முடியும், நோய் தீரும் காலம் உங்களுக்கு அறிய முடியும். என்ன செய்ய சொல்ல கேட்டது? அப்போ அந்த தீரும் காலத்தை நீங்கள் அறிஞ்சு கரெக்ட் பண்ணி நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடும். அது சில நேரங்கள் எல்லாத்துலேயும் முடியாது, சிலரால் தான் முடியும். சிலருக்கு அந்த யோகம் இருக்கணும், அதான் கைராசி டாக்டர். சரி 7 சாரி 6 போயிட்டார். லக்னாதிபதி சனி 6ல் இருக்காரு சார். சனி திசை நடக்குது, அவர் எப்படி சார் இருப்பாரு? யாரையும் சுற்றி சேர்த்து வச்சுப்பாரா? சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பூமி, நிலம் சம்பந்தமான சமாச்சாரம், விவசாயம் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி சனி 6ல் இருக்காரு. 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புனப்பூசத்தில் இருக்காரு, குருவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடனும் அவரும் கவச குண்டலமாக இருப்பார். கடன் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் கடன் கிடையாது. மகர லக்னத்தில் ஒருவேளை கேது இருந்து
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் சனி இருந்தால் அவர் குடிக்காரராக இருப்பார். இதான் அதை சொத்தளிக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. அந்த மகர லக்னத்தில் அந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் ஒருவேளை சேர்ந்துட்டாருன்னா அவர் வந்து வேற விஷயத்துல நிறைய செலவு பண்ணுவார், மகிழ்ச்சியா செலவு பண்ணுவார். இப்போ கடன், நோய், வழக்கு வராது, நிறைய செலவு பண்ணிடுவார். விவசாயம் சரியா வராது அவருக்கு. விவசாயம் மேக்சிமம் எதனா அப்படித்தானே வராங்க. கால்நடைகள் சரியா வராது உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணுன்னா, அவருக்கு சப்போர்ட்டிவா அவர் பொறுப்புல இருந்து விலகி வேற ஒருத்தர் வந்து பொறுப்பு எடுத்துக்க சொல்லிட்டீங்கன்னா தான் சரியா. சரி, லக்னாதிபதி 7ல் இருக்கிறார். 7ஆம் பாவம் இது கடகராசி, பூச நட்சத்திரம், சனியுடைய சாரம். அங்கே பூசம் இருக்கா இல்லையா? அப்போ மகர லக்னம் இருக்கு இல்லையா? மகர லக்னம் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து 7ல் சூரியனுடைய வீட்டில் சனி இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணோம்னா நாமளா பண்ணி வச்சாலும் அவரா பண்ணிக்கிட்டாலும் முதல் கல்யாணம் நிற்காது. மகர லக்னத்துக்கு லக்ன புள்ளி உத்திராடம் சூரியனுடைய சாரத்தில் இருந்து லக்னாதிபதி அவருக்கு 7ல் இருந்து பூச நட்சத்திர சாரத்தில் இருந்தால் அவருக்கு நாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா, கல்யாணம் பண்ணோம்னா அந்த பொண்ணா பையனா பண்ணிக்கிட்டாலும் நாம பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சாலும் அவருக்கு முதல் கல்யாணம் நிற்காது. அப்புறம் கூட்டி பரிகாரம் பண்ணலாம், ஏதோ பண்ணித்தராம பரிகாரம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்றதுதான். எப்படி இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை என்பது பொருந்தாது. நீங்க என்னதான் ஜாதத்தை பார்த்தாலும் சரி, வசதி வாய்ப்பு பார்த்தாலும் சரி, பர்சனாலிட்டியை பார்த்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மன வாழ்க்கை நிற்கிறது வாய்ப்பே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் 26 தோஷம் ஏற்படும். இல்ல விவகாரத்து ஆகாது, விவகாரத்து ஆகாது, இன்னும் ஆகாது. ஒரே வீட்டில் அடிச்சுட்டு இருப்பான், ஆகாது. சரி, நிற்காதுங்கிறது கல்யாணம் நிற்காதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க, நான் ஒரு பக்கம் இருப்பேன், புரியுதா உங்களுக்கு? ஆனால் மன வாழ்க்கை பிரியாது, பிரிய விட மாட்டாங்க. சனி பொதுஜனத்தில் வரக்கூடிய கிரகம் விடாது. ஆனால் அப்படியே நவுத்திட்டே போவாங்க. இந்த டைம் முடிகிற வரைக்கும் எப்படியே பார்த்து சரி பண்ணி தான் ஆகணும். குழந்தைங்க இருந்து எடுத்து ஒரு மனைவியாவோ ஒரு கணவனாவோ வாழ்க்கை நடத்த வேண்டியது. சரி, அதுக்கப்புறம் சிம்மம் வந்துருச்சு. 7, 8 ஆயுள் பாவம். ஆயுள் காரகன் சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கார், தீர்க்காயுள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ கேது சொன்னோம், மகர லக்னத்தில். கடகத்தில் ராகு கேது சொன்னோம். அவர் போன மாதம் நம்ம சக்தி ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு. ராகு கேது இருக்குன்னு பவுன் சொல்கிறாரு, ராகு கேது இல்லைன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஜாதகம் பிறந்த காலத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரண ஜாதகங்களை சொன்னார். இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கடகம் மகரம் என்று சொல்லக்கூடிய ராசிகளில் தான் அதனுடைய சொந்த வீடு. ஆக்சுவலாக துலாம் சொல்கிறாங்க, விருச்சிகம் சொல்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சீரசாகரம் பார்க்கடம். கடகராசிங்கிறது பார்க்கடம். பார்க்கடல் எங்க இருப்பாரு? திருமலை அங்கே தான் பள்ளி கொண்டிருப்பார். யார் மேல? வாசிக்கிற பாம்பல் படுத்திருப்பாரு. அப்ப அங்க பாம்பு எல்லாம் வேற எங்க இருக்கும், அங்க ராகுலாம் வேற எங்க இருப்பாரு, அங்க கேதுலாம் வேற எங்க இருக்கும். ஸோ அதனால என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரம் கடகம் ராசியில ராகு இருந்தால் ராகு தோஷம் கிடையாது. நீங்க நோட், ஒரு ஆர்டர் நோட் அட் திஸ் பாயிண்ட். சரி, அப்போ சனி பகவான் 8ல் இருக்காரு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வந்து அந்த மக நட்சத்திரம் தான் ஒன்றும் பண்ணாது. புரியுது உங்களுக்கு? பூரத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அது கொஞ்சம் பலதாரசு, மறைமுகமாக பலதாரசத்தை உருவாக்கி கொடுக்கும். உத்தரத்துக்கு போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இப்போ பிரச்சனையா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆயுள் காரகன் மாங்கல்யம் பெண்ணுக்கு, அது மாங்கல்ய தோஷம் கிடையாது, ஆயுள் தோஷம் கிடையாது, நல்லா இருக்கு தீர்க்காயலோட. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியை வரலாம். கன்னியில் வந்துட்டார். இதான் 9ஆம் பாவம். அதான் ஏற்கனவே சொன்ன 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் ஒருவேளை துலா லக்னம் துலா ராசிக்காரனால இருக்குன்னு வச்சுக்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதி, லக்னத்துக்கு 12 இருக்காருன்னு வச்சுக்க. யாரு? துலா லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, துலா ராசி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருந்தால், அதாவது ஜாதகத்தில் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ல் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரும் கொடைவள்ளல் தான். தாங்கிட்ட இருக்கிறத பூராமே கொடுத்துட்டே இருப்பாரு. இங்கே புதன் வரார், அதனால சொல்றோம். மகர லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், மகர லக்னத்துக்கு சூரியனுடைய சேர்ந்து 12ல் இருந்து சுப பார்வை இருந்தால் அவருக்கு ஒரு கொடைவள்ளல் தான். அவர் நிறைய உதவி செஞ்சுட்டே இருப்பாரு, அவருக்கு புண்ணி நிறைய வந்து சேரும். 10 தொழில் ஜீவனாதிபதி துலா ராசியில் சனி உச்சமா இருக்கார். என்ன தம்பி? சனி உச்சமா இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்
அந்த தொழிலில் இரும்பு சம்பந்தமான இரும்பு தளவாட சாமான்கள் சம்பந்தமான துறையில் அவங்க இறங்கினாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, பெரிய ஆளாயிரும். ரத்தன் டாட்டாலும் இருக்கார், அவருக்கெல்லாம் சனி உச்சமாக இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கு, 90 வயசு நிற்க நல்லா சூப்பராக இருக்கு, நடக்கிறார், ஓடுறாரு, ஒடியாரு, 6000 கோடி ரூபா டொனேட் பண்ணிக்காரு கவர்மெண்ட்டுக்கு, பல லட்சம் கோடி ரூபா சொந்தக்காரராக இருப்பார். அவங்களுக்கு இரும்பு தளவாட சாமான்கள், ஸ்டீல் பிளான்ட்டு, சிமெண்ட்டு, ஜல்லி, கல், மணல், போக்குவரத்து, செங்கல் சூளை, அதே மாதிரி டிஎம்டி முறுக்கு கம்பிகள் தயார் பண்ணுறது, பழைய இரும்பு கடை வைக்கிறது, பழைய காயிலா கடை வைக்கிறது, பெட்ரோல் பங்க் வைக்கிறது, இது மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த அமைப்பில் ஜெயிச்சிருவாங்க. ஏட்டா தொழில் செய்வனம் அவ்வளோதான், அது நேர்மையாக தொழில் செய்வாங்க. அடுத்து 11 லாபசானம் ஒன்றும் கிடையாது, ஜெயிக்கிறது தான். கடகராசிக்கு லக்னாதிபதி 11 விருச்சிக ராசியில் இருந்தால் வெளிநாடு போனால் தான் லாபம், உள்நாடு தான் லாபம் என்பது கிடையாது. அடுத்து 12 இங்கே நம்ம சொன்னோம், குரு 12ஆம் பாவத்தில் குரு இருக்கிறாரு. ராசிநாதன் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கு பிரவேசம் பண்ணார்னா அவர் காலில் சக்கரம் காட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார், ஒரு பக்கம் உட்கார மாட்டார். அவருக்கு என்ன தொழில் செய்யலாம்? ரெப்ரசன்டேட்டிவ் ஆகலாம், கான்ட்ராக்ட் தர கமிஷன் ஏஜென்சியாக இருக்கலாம். அவர் காலில் சக்கரம் காட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும், அதான் அவர் வேலை. ஆக புரியுது அவங்களை பொறுத்த வரைக்கும்? அப்போ இதெல்லாம் நமக்கு அந்த ஜாதக ரீதியாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த யோகம் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த யோகம் வேலை செய்யும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஜெயிப்பாருங்கிறது அந்த யோக பலனை வச்சு தான் நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படி, சரிதானே? சரி, மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 7.5 சனி அஷ்டம சனிங்கிறாங்க ஒரு ஜாதகம். இப்போ ஒருத்தர் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்குங்கிறாரு. இப்போ வந்து மகர ராசிக்காரர்களுக்கு விரைய சனி நடக்குது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதி சனியாகி அது 4ஆம் பாவத்திலே இருக்கும்போது நீ கட்டணம் கட்ட முடியாது. நேற்று ஒரு ஜாதகம் கொடுத்தாங்க, கோயில் கட்ட தான் சொன்னாங்க. அவர் மீன லக்னத்துக்கு 4 புதன் இருக்காரு, அது ஸ்தானகாணி கரோப ராசின்னு சொல்றாங்க. ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்ட வீடு மனைக்குரிய கிரகம் அந்த வீட்டுக்கு அதிபதியாகி அந்த வீட்டிலே கேந்திர திரிகோணங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவரால் வீடு கட்ட முடியாது. சாமிநாதன், நீங்க வீடு கட்ட போறீங்களா? சரி, முதல்ல கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆகையினால உங்களை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படை சமாச்சாரம் நீங்கள் தெரிஞ்சுக்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் இங்கே இருக்க வாங்க. ரொம்ப சந்தோஷம், டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம மறுபடியும் அடுத்த மீட்டிங்கில் சந்திக்கலாம். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.